Hi friends, மித்ரு குக்கிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனந்த பவன் அடையார் ஆனந்த பவனில் இல்லை பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக நம்ம சேமியா பாயசத்தை விட ரவா பாயசம் தான் செய்வாங்க. இப்போ அந்த பாயசம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே மில்க் மேட் வச்சுருக்கேன், 1 டம்ளர் பால், கொஞ்சம் நெய், முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எல்லாமே கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ரவை இவ்வளவும் சேர்க்கப்படுறது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டா போதும். இன்றைக்கி அமாவாசை, அதுக்காண்டி தான் இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். சரியில் ஏற்கனவே நான் இன்றைக்கி செஞ்ச வெரைட்டியெல்லாம் அமாவாசைக்கு சொல்கிறேன். நம்ம வீடியோவில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுனால வீடியோ எடுக்க முடியல. பாயசம் மட்டும் எடுக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்குவோம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. கூடவே நம்ம எடுத்து வச்சுக்க ரவையை அதோட லைட்டாக வறுத்துக்குவோம். நெய்யிலே வறுக்கும்போது நல்லா அந்த வாசம் ரொம்பவே அருமையாக இருக்கும். பாயசத்தோட டேஸ்ட்டு, அதுக்காண்டி லைட்டாக நெய்யில் வறுத்துக்க போகிறோம். இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். நம்ம ரவை எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு எல்லாம் வேகட்டும் ரவை. இப்போ பாருங்கள், நல்ல ரவை வெந்துருச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கூடவே உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த குங்குமப்பூ ஸ்மெல்லு பிடிக்கல, அதனால நான் குங்குமப்பூ சேர்த்துக்கல. குங்குமப்பூ போட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஆயிடுச்சு. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா திட்டாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாயசம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுக்க முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே ஸ்லைஸாக இந்த மாதிரி சீச்சு வச்சுருக்கேன் ரோஸ்ட் பண்ணி, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையா சூப்பராகவும் இருக்கு. இது பேர் ரவை பாயாசம். மித்ரு குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.